வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தோஷிபா லேப்டாப்போடைய ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய அக்செப்ட் நவ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. கஸ்டம் விண்டோ இன்ஸ்டாலை கிளிக் பண்ணிடுங்க. இது எப்படின்னா, நமக்கு எவ்வளோ ரேம் ஸ்டோரேஜ் இருக்குது 256ன்னா சிஸ்டத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 100 ஜிபி கொடுத்துருங்க. மீதி இருக்கக்கூடிய 156 ஜிபியை 2 ட்ரைவாக பிரிச்சிடணும். 1 ஜிபினா நமக்கு 1024 எம்பி. அதை ஃபேஸ் பண்ணி எவ்வளோ நமக்கு வேணும்னு சொல்லி ட்ரைவில் பிரித்து விட்டுறணும். அப்ளை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நமக்கு விண்டோஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். இப்போ விண்டோ அப்டேட் ஆகிட்டு இருக்குது. கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபினிஷிங் அப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு எல்லாமே க்ரீன் கலரில் டிக் மார்க்காக இருக்கும். இது முடிஞ்சோன்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கீழே ரீஸ்டார்ட் நவுன்னு இருக்கும். ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன நீ எந்த ரீஜியன்னு சொல்லி கேட்கும். ரீஜன் இந்தியா கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துடணும். அடுத்து எந்த கீபேர்டு தேவைன்னு கேட்கும். மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு கீழே எஸ் கொடுத்துருங்க. பிசியோட நேம் கேட்கும். நமக்கு என்ன நேம் தேவையோ நம்ம அதை செட் பண்ணிடலாம். இதில் லொக்கேஷனையும் ஃபைண்ட் மை டிவைஸ் மட்டும் ஆனில் வச்சுட்டு மீதி எல்லாமே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சிங்க. இப்போ என்னோடய பிசி ரெடி ஆகிடுச்சிங்க என்ன யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தேவை, கூகுள் குரோமோ அப்புறமா வாட்ஸ்அப்போ என்னென்ன தேவையோ சப்போர்ட்டிங் ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.